அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சிக்கன் 65 தாங்க என்னோட ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்ட முடியாது அப்படியே நம்ம சேனல் பார்த்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இதில் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் பெரிய பெரிய துண்டாக இருந்தாலே பரவாயில்லைங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்க்க போகிறேங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். எண்ணெயிலையும் அதே சமயம் ஒட்டாது. அதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துட்ருக்கேன். அதோடய ஒரு 2 ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக அதோட ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிடுறேன். நம்ம முட்டை எதுக்கு ஊற்றுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டாத வருங்க. எப்பயுமே நம்ம சிக்கன் 65 செய்யும்போது எண்ணெயில் எப்படியா இருந்தாலும் ஒட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டு வரும். நீங்கள் முட்டை ஊற்றி செஞ்சு பாருங்களேன், கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சிக்கனில் நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 ஹவர் இல்லாட்டி 1.5 ஹவர்ஸ் ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நம்ம சிக்கனில் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அந்த புளிப்பு காரத்தோடு அருமையாக இருக்குங்க. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுறேன். எப்படி ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நான் பார்க்க போகிறேங்க. இன்றைக்கி சண்டே அதுவுமா எப்படியா இருந்தாலும் எல்லார் வீட்லையும் நம்ம இன்றைக்கி சிக்கன் எடுப்போம். இந்த சிக்கன் எடுக்கும்போது அதில் ஒரு 1/2 kg எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. 1 ஹவர் கழிச்சு தான் நான் பார்த்தேன். நல்லா அது கோட்டாக இருக்குது அந்த மசாலா எல்லாமே. நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஒன்று போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பி போடும்போது நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டலை. பாருங்கள், எண்ணெயும் அந்தளவுக்கு உங்களுக்கு இழுக்காது. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் கண்டிப்பாகவும் இருக்குங்க. நீங்கள் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஒரு பாதி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் 65 செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் எண்ணெயும் கொஞ்சம் கூட குடிக்காத நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சிக்கன் 65 நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மசாலாலாம் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்கல. பாருங்கள், நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயில் அதே சமயம் ஒட்டவே இல்லைங்க. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் ரசம் வச்சு நீங்கள் தொட்டுக்கிட்டாலும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.